சளி பிடிச்சா முதல்ல செய்யற ரெசிபி இதுதாங்க. ஒரு தடவை எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு மிளகு ரசம் செய்யன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மிளகு ரசம் அப்படின்னா தக்காளி புளி எல்லாம் போட்டு பண்ற ரசம், அதுல மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டு செஞ்சு வச்சிட்டேன். ஐயோ இது இல்ல இப்படி செய்யக்கூடாதுன்னாங்க. அப்புறம் எங்க மாமியார் கிட்ட கேட்டுதான் நான் இந்த ரெசிபியை கத்துக்கிட்டேன். 2 பேருக்கு அளவா செய்யறேங்க. 1 ஸ்பூன் நிறைச்சு மிளகு, 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அது, கொத்தமல்லி தூள் சேர்க்க கூடாதுங்க, 4 பல் பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை. இவ்வளவுதாங்க இந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் முதல்ல நம்ம அரைச்சுக்கணும். அரைக்கும் போது முதல்ல நான் சீரகம் மிளகு தனியா மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இது பொடியாது. அதனால சின்ன ஜார்ல போட்டீங்கன்னா நல்லாவே நைஸா பொடியுங்க. இது என்னோடது பெரிய ஜார்ன்றதுனால கொஞ்சம் கொரக்கொரந்தா இருக்கு. இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை அதுவும் சேர்த்துட்டு அரைச்சுக்கலாம். தண்ணி ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க கருவேப்பிலை வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான். இதுக்கு தக்காளி புளி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறதுல தாளிக்கிறதும் கிடையாது. இப்ப இந்த அளவு பொடிக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிற ஒரு பாத்திரத்துல. இப்ப இந்த பொடிச்சு வச்சது எல்லாமே இந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். மிக்சி ஜார்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் கலந்து உள்ள ஊத்திக்கிறேன். இவ்வளவுதான். இதுக்கு மேல இதுக்கு தண்ணி வேண்டாம். இது கூடயே கொஞ்சமா மஞ்சத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு கடைசியில வேணும்னா டேஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கலாம். இப்ப அந்த பாத்திரத்தை தூக்கி அப்படியே அடுப்புல வச்சிடலாங்க. ஹை ஃபிளேம்ல வைங்க ஒரு கொதி வர வரைக்கும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா சில சமயம் பொங்கி வெளியில வந்துடும். அதனால இது நம்ம எப்பயும் வைக்கிற ரசம் கிடையாதுங்க. அதனால இது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, ரசம் கொதிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாம் இதுக்கு கிடையாது. இதை நல்லா கொதிக்க வச்சாதான் நம்ம போட்டிருக்கிற பொருட்கள்ல இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில இறங்கும். கொதிக்க ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா சுடு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சிட்டீங்கன்னா 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. யூஸ்வலா எங்க மாமியார் அப்படிதான் பண்ணுவாங்க. 2 நாளைக்கு வச்சுக்குவாங்க. சாப்பிடும்போது மட்டும் நல்லா சூடு பண்ணிட்டு அப்புறம் சாதத்துல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இது பாத்தீங்கன்னா சளி கட்டி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நல்லா இலக்கி சளி ஃபுல்லா வெளியில வந்துரும். இது டக்குன்னு சளியை நிறுத்தாது. சளி ஃபுல்லா வெளியில கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருங்க. ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த சளி ஃபுல்லா வெளியில வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. நான் கல்யாணம் ஆகி 30 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. 30 வருஷமா சளி பிடிச்சா எங்க வீட்டுல என் பசங்களுக்கும் சரி யாரா இருந்தாலும் இதுதான் நான் செஞ்சு கொடுப்பேன். பசங்க குடிக்கும் போது அது அந்த கசடோட குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் வடிகட்டிக்கிறேன். நீங்க அப்படியே கூட குடிச்சுக்கலாம். சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அந்த வடிகட்டுறதெல்லாம் பண்ண வேண்டாம். இது தொடர்ந்து 2 நாளைக்கு குடிச்சா போதும். அதுக்கு மேல வேண்டாம். 3 வயசுக்கு மேல எல்லாருமே இதை குடிக்கலாங்க.